நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வெள்ளிக்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் செக் பண்ணிடலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து நிஃப்டி மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சாங்க. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. அதனால் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை மேலே போக விடாமல் கீழே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதே போல் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த ஜோனை போய் டச் பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப வந்து இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரானாங்க. வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறாங்க. ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாலும் இந்த ஜோனுக்கு மேலே பேங்க் நிஃப்டியால் போக முடியாததுனால ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. சப்போஸ் இதுவும் போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது. சப்போஸ் நீங்கள் என்னோடய ஃப்ரைடே அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். நாளைக்கு கொஞ்சம் ட்ரிக்கி டேயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இந்த ஜோனுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. வந்து இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். டவுன் சைடுக்கு போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனில் வந்து ஒரு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகலாம். மேலே போனாங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ட்ரேட் பண்ணுறத. ஏன்னா இது ஆல் டைம் ஹை அப்படின்றதுனால ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போனாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கேருந்து அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் போயிட்டு வாங்க. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னாக்கா, நாளைக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செல்லர்ஸ் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒரு இன்டெசிசிவ் ஜோனு. இதில் தாண்டினா தான் எதுனாலும் டிசைட் பண்ண முடியும் மேலே போகிறாங்களா கீழே போகிறாங்களான்றதை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மூவ் கிடைக்கல அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் நிறைய டிகே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் இல்லை அப்படின்னா. சப்போஸ் செல்லராக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்பெக்டட் மூவ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்ட்ராடல் போட்டிங்க அப்படின்னா நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட சேம் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதே மூமெண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்டடு. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா இங்கே வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் நாளைக்கு பண்ணுங்கள். பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இன்டெசிசிவ் ஜோனில் மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் சுற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து இந்த லைனை பிரேக் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்துட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அப்படி டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து
இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹையே. இதை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே பெரிய ரிஜெக்ஷன் வந்துட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் அப்படியே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போஸ் ரிவர்சல் எடுக்காமல் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் எங்கே வேணால் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லாட்டினா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பிரேக் பண்ணலாம். அதனால் ஒரு இன்டெசிசிவ் ஜோனாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி மாதிரி தான் ஒரு ட்ரிக்கி டே. மேலே போகிறதா கீழே போகிறதான்றத ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் பயங்கர ஸ்லோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போயிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.